ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைத்தது. உங்களுடைய எதிரிகள் சூழ்ச்சி செய்கிறவர்கள் மத்தியிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கு ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். 430 வருஷங்கள் அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படி ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எகிப்து மக்கள் மத்தியிலே இஸ்ரவேல் மக்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினாராம். ஆண்டவர் நம்முடைய மேலதிகாரியின் கண்களுக்கு, நம்முடைய சக ஊழியர்கள் கண்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம், யாருமே இதை பார்க்கலையே, யாருமே நான் என் கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளலையே, நான் தேக்க நிலையிலேயே இருக்கிறேனே, நான் எப்போ முன்னேறி செல்வேன், நான் எப்போ ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் காத்திருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஜெபம், ஆண்டவரே அவர்கள் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கும்படி செய்யும் என்று சொல்லி. ஒரு வேலை ஸ்தலத்திலே ஒரு அருமையான கிறிஸ்தவ ஊழியக்காரன் உண்மையும் மொத்தமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அவன் ஜெபித்து எல்லா காரியங்களும் செய்வான். ஆனால் அவனுக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. அப்போ எல்லா இடத்திலும் அவன் செய்யாத காரியங்களை எல்லாம் சொல்லி அவன் பேரை கெடுத்து வைத்து கொண்டு இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஒரு நாள் வந்தபோது அந்த கம்பெனி மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போக நேர்ந்தது. ஆகவே அந்த ஓனர்ஸ் என்ன பண்ணாங்களாம், சரி நம்ம யாரையாவது வெளியிலேருந்து ரெக்ரூட் பண்ணி நம்ம இதை சீர் செய்யலான்னு. அப்போ ஒருத்தர் சொன்னாரா, இல்லை ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற மக்கள்லேயே யாராவது இருக்கிறாங்களான்னு பார்ப்போன்னு எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து பார்க்கும்பொழுது இவருடைய ரிப்போர்ட் தேவன் கண்களிலே படும்படியாக செய்தார். இவருடைய ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது ஆக்சுவலுக்கும் இங்கே அந்த ரிப்போர்ட்டுக்கும் வித்தியாசம் இருந்தது. அப்போ கூப்பிட்டு கேட்கும்பொழுது, ஆமாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருந்தது என்று விளக்கி கூறிய காரணத்தினாலே அவருக்கு தயவு கிடைக்கப்பெற்றது. அந்த இடத்துல தயவு கிடைச்சி அவரே அந்த கம்பெனியின் ஹெட்டாக மாறி ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி வைத்தவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வேலை ஸ்தலத்தில், இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில், இல்லை ஒரு சூழ்நிலையில் உங்களை தள்ளப்பட்டவராய் அற்பமாய் எண்ணிக்கொண்டு இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைத்தது. உங்களுடைய எதிரிகள் சூழ்ச்சி செய்கிறவர்கள் மத்தியிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார். அப்படியே இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவரிடத்தில். அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் உம்முடைய தயவுக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய தயவை கொடுத்து ஆண்டவரே காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.